நேற்று சோசியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் ஒன்றுங்க, எனக்கு நிறைய பேர் வந்து வேலூர்லேருந்து ஷேர் பண்ணி இது என்னன்னு கொஞ்சம் பாருங்க, இது என்னன்னு கொஞ்சம் பாருங்கன்னு அனுப்பிச்சிருந்தாங்க. எனக்கு என்னடா அப்படின்னு போஸ்ட்டை நானும் ஓப்பன் பண்ணி நான் பார்த்தேன். இதுதான் அந்த போஸ்ட்டு. இதில் என்ன போட்டிருக்கு பாருங்க, புரியுதா, தெரியுதா? வேலூரில் ரகசியமாய் நடக்கும் பெட்டி அரசியல், மேயருக்கு 2 கோடி, கவுன்சிலருக்கு 20 லட்சம். தாவேகாவில் தொடங்கிய உள்ளாட்சி தேர்தல் ஏலம். இதுக்கு கீழே வந்து ஏதாவது போட்டிருப்பாருன்னு பார்த்தா மேலே இருக்கிற கண்டென்ட்டையே உருட்டி கீழே போட்டிருக்காரு. இது யாரா, எந்த நியூஸ் சேனல்றான்னு பார்க்காதீங்க. K24 தமிழ் நியூஸ் அப்படின்னு ஒரு சேனலாம். ஏதோ வந்து என்னவோ பேர் சொன்னாங்களே, அவர் பேர் காலச்சக்கரமா, காலச்சக்கரம். அவர் பேர் ஏதோ குமார்னு சொல்றாங்க. காலச்சக்கரம் குமாரா இந்த ஒரு பதிவு போட்டிருக்காரு. எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் போட்டாரு? இதுல உண்மைத்தன்மை என்ன இருக்கு அப்படின்றது எனக்கு முதல்ல வந்து ஒன்றும் புரியல. ஏன்னா மேயருக்கு 2 கோடி. எந்த மேயருக்கு 2 கோடி? இப்ப இருக்கிற மேயருக்கா இல்ல வரப்போற மேயருக்கா? சரி, கவுன்சிலருக்கு 20 லட்சம். என்ன 20 லட்சம்? இப்ப இருக்கிற கவுன்சிலர் இருக்கா இல்ல வரப்போற கவுன்சிலர் இருக்கா? எதுக்குடா பக்கெட்ல தண்ணி? அதுதான் இங்க தாவேக்கால் தொடங்கிய உள்ளாட்சி தேர்தல் ஏலம். புரியல. முதல்ல உள்ளாட்சி பிரதிநிதிகள் யார் யாரு, வேட்பாளர்கள் யார் யார் நிக்க போறாருன்னு அந்தந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் முடிவு பண்ணுவாங்க. ஏற்கனவே பகுதி, வார்டு, பூத் வரைக்கும் நிர்வாகிகளை போட்டு வச்சாச்சு. ஆல்மோஸ்ட் எந்தெந்த வார்டுக்கு யார் யார் நிக்க போறாங்கன்றது உறுதியாகி போச்சு. யாரெல்லாம் நிக்க போறாங்க, யாரெல்லாம் வேலை செய்ய போறாங்கன்னு எம்எல்ஏ தேர்தலில் யாரெல்லாம் வேலை செஞ்சாங்களோ அவங்களுக்கு தான் சீட்டுன்றது எல்லாம் ஆல்மோஸ்ட் உறுதியாயிடுச்சு. இந்த சூழ்நிலையில இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இவங்க போட்டிருக்க போட்டோ 2 பேரோட போட்டோ. ஒன்று தாவேகாவுடைய வேலூர் எம்எல்ஏ வினோத் கண்ணன், 2வது காட்பாடியுடைய தாவேகா எம்எல்ஏ நம்ம ஐயா டாக்டர் சுதாகர் சார். இவங்க 2 பேருக்கும் உள்ளாட்சி தேர்தல் பிரதிநிதிக்கும் என்ன சம்மந்தம் தெரியல. ஒருவேளை மாவட்டத்தை பிரித்து மாவட்ட பொறுப்பை வந்து 2 பேரும் கொடுத்துருந்தா பிரச்சனை இல்லை. பட் ஆனால் அந்த மாதிரி எதுவும் நடக்கல. இவங்க 2 பேரும் சட்டமன்ற உறுப்பினர். சட்டமன்றத்துக்குள்ளார இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஏதாவது ஊழல் வாங்கினாங்க, அங்கே ஏதாவது லஞ்சம் வாங்கினாங்க, அங்கே ஏதாவது கைவாட்டல் பண்ணாங்க, அந்த மாதிரி ஏதாவது விஷயம் வந்தால் பரவாயில்ல. இது உள்ளாட்சி தேர்தல் பிரதிநிதிகளுக்கு காசு வாங்குற மாதிரி போட்டிருக்கான். தெளிவில்லைல்ல. இப்படிதான் குழப்பமா இருக்குது. சரி, இவன் ப்ரொஃபைல் என்னடா அப்படின்னு போய் பார்த்தா அடிக்கடி வினோத் கண்ணனை இவர் வந்து நோண்டியிருக்காரு. யார? வேலூர் எம்எல்ஏ வினோத் கண்ணன் அவர்களை நோண்டுற மாதிரியே 4-5 பதிவு போட்டிருக்காப்புல. ரவுடி போல் பேசும் வேலூர் எம்எல்ஏ, இதற்கு அப்புறம் வேலூர்ல நான் தான் அப்படின்னு பொதுமக்களிடமே மிரட்டும் தோணியில் பேசின வேலூர் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு வச்சு தம்பனையில மட்டும் ChatGPT பக்காவா ரெடி பண்ணி, இது பக்கி ChatGPT இந்த போட்டோஸ் எல்லாம் வச்சு தலைப்பு கொடுத்தா சூப்பரா ரெடி ஆகுது தம்பனையில். அந்த மாதிரி ரெடி பண்ணி கீழே வந்து கான்டாக்ட் அந்த இதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் போட்டுக்கா. நான் எதுலையும் கான்டாக்ட் பண்ண முடியாது. யாரா இவன்? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் டார்கெட்டடா வந்து இந்த மாதிரி வேலை பார்க்குறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி பார்க்குறேன். சில லிங்க் கிடைச்சிருக்கு. அது வந்து உறுதிப்படுத்த முடியாத லிங்க். யார் தூண்டுதல் பேர்ல இவன் இப்படி உருட்டுறான் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. ஆனா என்ன மோட்டிவ்? எதுக்குப்பா இப்ப எம்எல்ஏவை போட்டு நோண்டணும்? அதுவும் ஆளுங்கட்சி எம்எல்ஏ. அவர் ஏதாவது தவறாக செஞ்சுதான் பரவாயில்ல, இல்ல வேலூர் மக்கள் கிட்ட இதை பண்ணாருப்பா அதை பண்ணாருப்பா, ஆமாப்பா இதை சொன்னா அவன் பண்ணிருப்பான்பா அவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு பர்சனாலிட்டி கேட்டீங்கன்னா இல்ல. உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த இப்போ நம்ம நியூஸ்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம், வியட்நாம்ல டூருக்கு போன இடத்துல, ஒரு பிசினஸ் டூர் போன இடத்துல ஒரு படகு விபத்தாகி ஒரு தீவுக்கு போய்கிட்டு இருக்கும்போது படகு விபத்தாகி அதுல உயிரிழந்த இந்தியர்கள், தமிழர்கள் எல்லாம் தாயகம் திரும்பி கொண்டு வரதுக்கு அவ்வளவு சட்ட சிக்கல்கள், போராட்டங்கள். இந்திய அரசு அந்த நாட்டு அரசுடைய அந்த சட்ட விதிகள் எல்லாம் உட்பட்டு அவங்க கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி பல போராட்டங்களுக்கு பிறகு 2 நாள் கழிச்சு நேற்று தான் அந்த உடல் வந்து வேலூர் கொண்டு வரப்பட்டது. அந்த சம்பவத்துல பலியான வேலூரை சேர்ந்த வினய்குமார் ஒருத்தர், அவருடைய குடும்பத்தை போய் இந்த சம்பவம் கேள்விப்பட்ட உடனே சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸ்ல இருந்து நேரம் எம்எல்ஏக்கு கால் வந்து அவங்க போயிட்டு என்ன உதவியோ என்ன வேணுமோ பண்ணி கொடுங்க, என்னன்னு பாருங்கன்னு போனா அந்த வீட்டில் வந்து வெறும் லேடிஸ் மட்டும் தான் இருந்தாங்க. இறந்து போன அந்த வினய்குமார் அவருக்கு வந்து ஒரு 13 வயசு குழந்தை இருக்கு. அந்த பெண் பிள்ளை வந்து எந்த அளவுக்கு ஒரு ஒரு மன வழியில இருக்கும், எந்த அளவுக்கு ஒரு துக்கத்துல இருக்கும், அதை போயிட்டு பார்த்து அந்த குடும்பத்தை பார்த்து பேசி ஆறுதல் சொல்லி கவலைப்படாதீங்க, எப்படியாவது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் வந்து இங்கே உடலை கொண்டு வர்றதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம், கண்டிப்பாக இந்த அரசு உங்களுக்கு ஒரு துணை நிற்கும், கவலைப்படாதீங்க, எதுனாலும் என்னை கூப்பிடுங்க, எந்த சட்ட சிக்கல்னாலும் நான் லீகலாக என்ன நடக்கணுமோ நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணி தரேன்னு சொல்லி முன்ன நின்று சொன்னது மட்டும் இல்லை, சொல்லி 3 நாளாக தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணி சென்னையில் நேற்று நள்ளிரவில் வந்து சென்னையில் வந்து அவருடைய உடல் வந்தது. அதை அங்கே ரிசீவ் பண்ணி அங்கேருந்து வேலூருக்கு அனுப்பி
ப்ராப்பராக இங்கே லோக்கலில் அந்த ஏரியாவில் பவர் கட், அந்த ஏரியாவில் ஏதோ மெயின்டெனன்ஸ் இஷ்யூன்னு சொல்லிட்டு பவர் கட்டு, பாடி இங்கே வந்தாலும் ஃப்ரீசருக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலன்னு சொல்லி அவ்வளோ ஃபீல் பண்ண அந்த குடும்பத்துக்கு ஜென்செட்டு ரெடி பண்ணி கொடுத்து அந்த அந்த உடலை வந்து இன்னைக்கு தகனம் பண்ணுற வரைக்கும், இன்னைக்கு அந்த உடலை தகனம் பண்ணுறதுக்கு கொண்டு போகிற வரைக்கும் கூட நின்று அந்த குடும்பத்துக்கு துணையாக நின்று வந்திருக்காரு. மக்கள் பிரச்சனை எந்த நேரத்துலையும் நீங்கள் எம்எல்ஏ ஆஃபீஸ் போகலாம், 24/7 ஓப்பனில் இருக்குது. அங்கே உங்கள் குறைகள் மனுக்களாக வாங்கப்படும், அதற்கான தீர்வுகள் கூடிய விரைவில் எடுக்கப்படும். முடிஞ்ச அளவுக்கு செலவுகள் இல்லாத மனுக்களாக இருந்தால் உடனே சரி செய்யப்படும். செலவுகள் இப்போது ஒரு ஸ்கூலில் வந்து டைல்ஸ் உடைஞ்சிருக்கு, அதை போட்டு தரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த மாதிரியான பணம் விரயம் பண்ணக்கூடிய, பணம் வந்து செலவு பண்ணக்கூடிய விஷயங்களாக இருந்தால் அது வந்து நிதி நம்மளுடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் இதை தாண்டி வேற ஏதாவது இருந்தால் பண்ணலாம். பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு நிதி ஒதுக்கப்படுறோம், அதுல இருந்து தான் நம்ம சட்டமன்ற தொகுதிக்கான வளர்ச்சியெல்லாம் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தவிர்த்து மற்ற எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நிர்வாகம் சார்ந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக தீர்வு கொடுத்துட்டு இருக்காரு. இப்படி ஓடிக்கிட்டே இருக்க ஒரு மனுஷனை சம்மந்தமே இல்லை அடிக்கிறாங்க. என்னடா மோட்டிவ் இருக்கும் அப்படின்னு யோசிச்சா பேக்ரவுண்ட் விசாரிச்சேன். நமக்கு தெரிஞ்ச ஒரு அட்வொகேட் இருக்காங்க, அவங்க கிட்ட விசாரிச்சா புட்டு வைக்கிறாங்க. மனுஷன் யாருப்பா அப்படின்னா நம்ம ஏரியாக்காரர், நம்ம ஏரியாவில் இருக்காரு. யாரா நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு கேட்டால் யாரை கேட்டாலும் தெரியுது. என்னப்பா எல்லாருக்கும் தெரியுது, எனக்கு தெரியல அப்படின்னா, எப்பா நீ அந்த பெரிய ஆளு கிடையாது. நீ ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தாலோ இல்லை நல்ல ஒரு ஷைன்டு பொலிட்டீஷியனாக இருந்தாலோ, ஒரு நல்ல பொலிட்டீஷியன் தான் ஆனால் ஷைன்டு பொலிட்டீஷியனாக இருந்தாலோ உன்னைய பற்றின டிஃபேம் பண்ணி சில பதிவுகள் போட்டு உன்னை பற்றி செய்திகள் போட்டு காசு பறிக்கிற வேலையே வந்து செய்கிறவர் தான் இவரு அப்படின்னு சுற்றி மூத்தி விசாரித்தா எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன்னா இது அப்படின்னு சொல்லிட்டு நானும் எம்எல்ஏ அவர்கிட்ட பேசினேன். சார் என்ன சார் இது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. அவர் சார் என்ன சார் பண்ணலாம், எனக்கு என்ன எதிர்பார்க்குறான்னு தெரியல, நம்ம இதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது, இது பல பேருக்கு நடக்கிறதா நானும் கேள்விப்பட்டேன், நான் வந்து லீகலாக ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக மூவ் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். கண்டிப்பாக எடுங்க சார், நம்ம சும்மா இருந்தால் நம்ம மேலே வந்து பழி சொல்கிறதுக்கு நம்ம சும்மா இருக்கிற மாதிரி இருக்கும், அதை நம்ம ஒத்துக்கிற மாதிரி ஆகிடும், தயவு செஞ்சு ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தேன். அப்புறம் தான் டீட்டெயிலாக இன்னும் கொஞ்சம் விசாரிச்சா பல பேர்கிட்ட இதே வேலையை தான் சுற்றிட்டு இருக்காங்க. அதுவும் இவர் டைரெக்டாலாம் வாங்குறது இல்லையா, வித்தியாசமாக சொல்கிறாங்க. டிஃப்ரெண்ட் ரூட்டில் வந்து இவர் வந்து வசூல் பண்ணுவார், தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணிக்குவார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரியான நியூஸ் மாஃபியாக்களை வேலூரில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ் ஏன் இன்னும் அவங்க ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது எல்லா ரிப்போர்ட்டர்ஸுக்குமான பேர் தானே கெட்டு போதில்லை. இப்போ ஒரு சில நேர்மையான பத்திரிகையாளர்கள் இருக்கும்போது இந்த மாதிரியான ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இருந்தால் எல்லாருக்குமே தானே சேர்த்து கெட்ட பேர். இப்படி ஒரு எம்எல்ஏ தப்பு பண்ணால் எல்லா எம்எல்ஏங்களும் சொல்கிறல, அந்த மாதிரி இதை ஏன் விட்டு வைக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியல. அகைன் இது வேலூர் மக்கள் நிறைய பேருக்கு வந்து இந்த போஸ்ட்டை பார்த்து இந்த கமெண்ட்ல நான் போய் பார்த்தேன், யாராவது நம்பிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பூரா அவனுக்கு கழுவி ஊத்துறாங்க. யாரை பத்திரா பேசுற, நீ யாரையாவது சொல்லியிருந்தா கூட நம்பியிருப்போம், நீ வினோத்கான் சொல்லும் போது தான் எங்களால் நம்ப முடியல, சுதாகர் சார் சொல்லும் போது தான் நம்ப முடியலன்னு போட்டு கழுவி ஊற்றிருக்காங்க கமெண்ட்ல. அதை பத்தி அவனுக்கு கவலை இல்லை. ஒரு இமேஜ் யாராவது ஒருத்தர் 2 பேரை கூட இவர் வந்து தப்பா நினைச்சு வச்சிட முடியாதா? இல்லைன்னா திமுகவை இதை தூக்கி திமுக ஆட்கள் அதிமுக ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க அதை பத்திலாம் இந்த எம்எல்ஏ எப்படி இருக்காரு பார்த்தீங்களா அப்படின்னு அவங்க ஆட்களுக்கு பிரபகாண்டா பண்றது. ஏன்னா மேலும் மேலும் இந்த தாவேக்காவுக்கு ஆதரவு பெறுகிறத பார்த்து அதை தக்க வைக்கிறதுக்கு இவங்களும் மோசமானவங்களும் காட்டுறதுக்கு இந்த பதிவுகள்லாம் யூஸ் பண்ணப்படுறதா நம்ம வந்து கேள்விப்படுறோம். இவ்வளவு கேவலமான ஒரு வேலை தேவையா கேட்குறேன். எவ்வளவோ செய்திகள் இருக்கு, நாட்டில் பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கு, நம்ம ஏரியாலேயே 1008 பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனைகள்லாம் எடுத்து பேசி ஒரு தீர்வு காணுவியா? இதுல போய் எதுக்கு? இந்த பதிவு போட்ட இந்த நியூஸ் சேனல் நடத்தக்கூடிய நபர் யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நான் வேலூர் என்கேஆர்.